ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு. அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். காமதேன ஜோதியத்திலிருந்து கோடான கோடி வணக்கம். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பாருங்கள் நேர்களே. மேசராசிக்கு இப்போதைக்கு 7.5 சனி பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. நிறைய வீடியோ போடுறோம். நீங்கள் நல்லா இருக்கணும். இறைவன் அருளால் நீங்கள் அனைத்து நலங்களையும் பெற்று நல்லா இருக்கணும். சனி பகவான் 12ஆம் தேதிக்கு மேலே ரிலாக்ஸ் ஆகிறாரு, வக்கரம் அடைகிறாரு. ஜூலை 12லேருந்து நவம்பர் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாளைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ நல்லாயிருக்கும். அந்த கிரிப்பு குறையும். 12ஆம் இடம் அயன போகம், விரயம், அலைச்சல், டென்ஷன் எல்லாமே குறையும். சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, குடும்பத்தை விட்டு வெளியே போயிருப்பீங்க, பணப்பிரச்சனை இருந்திருக்கும், பணத்துக்கு நெருக்கடி இருந்திருக்கும். இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகத்தில் சில தடங்கல்கள், காரிய தடங்கல்கள், உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை போல் எல்லாமே இருந்திருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கும். கடன் கொடுத்து வாங்க முடியாமல் இருந்திருக்கும். சரியா? கடன் வாங்கினாலுமே திருப்பி அடைக்க முடியாத நிலைமை, கடன் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை எல்லாத்தையுமே சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தார். அதுபோல் 9ஆம் இடத்தை பார்த்தாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வந்து 9ஆம் இடம் வளர்க்கணும். 5, 9 வளர்க்கணும். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 5ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. 9 கூடவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். 9ஆம் இடம் வளர்க்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் கிடக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகிற நாட்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். தினந்தோறும் இனிமேல் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வினைகளுமே தீர்ந்துவிடும். சூரியனை கண்ட பனி போல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு மறந்து போகும். சூரியன் இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. பரவாயில்ல, 5 கூடியவன் 4ஆம் இடத்துக்கு வராரு. 17/7/2025 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். நல்ல விதமான பலன்களை கொடுப்பாரு. நல்லா இருக்குதுங்க. சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறாரு. சுக்கிரனும் குருவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குரு அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு. 9/7/2025 திருவாதிரை. ஏன்னா புதன் வந்து ராசிநாதன் வந்து பூச நட்சத்திரம், அடுத்து ஆயிலே நட்சத்திரம். ரெண்டுமே அவருக்கு வேண்டிய நட்சத்திரம். ஆயிலே வந்து ஒரு சொந்த நட்சத்திரம். ஸோ அருமையாக இருக்கும். தூரதேச அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த நேரம் குடிகட்டி பறக்கும். சரியான நேரத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லா இருக்கும். மூத்த சகர் வழியில் ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லிடுறேன். பரிகாரம் இல்லை, வழிபாடு தான். 28/6/2025 27/6/2025 அதாவது இன்றைக்கி இரவு இந்த வீடியோ வந்த பின்னாடி நீங்கள் கோயிலுக்கு போகலாம். இல்லைன்னா நாளை காலையில் கோயிலுக்கு போகலாம். சார் என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்து வருகின்ற சனி அல்லது புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டுவாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறது சிறப்பு தான். ரைட் நேர்களே, பலனை பார்ப்போம். பலன் மிகச்சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்கு வந்து இந்த காமதேன ஜோதிடத்தில் நிறைய வீடியோ போடுறோம் நாங்கள். சரியா நேர்களே? இன்னும் நிறைய தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வருகின்ற வீடியோவில் வந்து கன்னிராசியோட மகத்துவங்கள் என்ன, மகிமைகள் என்ன, உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்துடைய பண்புகள் என்ன, தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தி இப்போ வரிசையாக நடக்கும் உங்களுக்கு. செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். இந்த தசைக்கும் வந்து லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன். இப்போ வந்து புதனை மையப்படுத்தி தான் சொல்கிறேன். புதன், குரு, சனி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரனும் சூப்பராக இருக்கிறாரு. சுக்கிரனும் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான காலகட்டமாக இருக்குங்க. சுக்கிரன், குரு, புதன், சனி பகவான் இந்த 4 கிரகங்கள் நல்லா இருக்குது. செவ்வாய் மட்டும் சரியில்லை. சரியா? செவ்வாய் மட்டும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் அவர் கேது கூட சேர்ந்து சூட்சும இருக்கிறாரு. எது நடந்தாலும் தாங்கிக்கிறவங்க. சரியா? இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். தம்பி தங்கச்சி விஷயத்தில் தாங்கிக்கோங்க. அதுபோல் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. எதிர்பாராத சில சிக்கல்கள் வரும். சரியா? டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. சில போலீஸ் விஷயங்கள், சில தேவையில்லாத வழக்குகள், வம்புகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா 8 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால அதெல்லாம் செய்யத்தான் செய்வார். கவனமாக இருங்க. இதுக்கு வந்து கற்பனை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதத்துக்கு ஒரு நாள் கற்பனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இப்போ காமதேன ஜோதிடத்தின் வழியாக கன்னிராசிக்கு வந்து நிறைய வீடியோ போடுறோம். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், எனக்கு குரு திசை நடக்குது, குரு வந்து மகரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பலனை சொல்லிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு கன்னிராசி மகர லக்கணம், குரு திசை நடக்குது. மகர லக்கணத்தை குரு மாரகாதிபதி தான். 2ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கும்பத்தில் சுமாரான பலன்களை தான் கொடுப்பார். குரு திசை நல்லா இருக்காது. சரியா? லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும். அது குரு திசை குரு புத்தி, குரு திசை சனி புத்தி, குரு திசை ராகு புத்தி, குரு திசை கேது புத்தி, குரு திசை சூரிய புத்தியும் நல்லா இருக்காது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா உங்கள் லக்கண ரீதியாகவும் பலன்கள் மாறுபடும். ஸோ அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். ரைட் சார். இப்போ இந்த
புஷ்ய யோகம் எப்படி இருக்குது? புதன் வந்து பூச நட்சத்திரத்தில் ஏறி நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 3 கிரகங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள் எதுலையும் வல்லவராக இருப்பீங்க. சரியா நேயர்களே? எதையும் தொடங்கலாம். இந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் வந்தாலும் தொடங்கலாம். சில காரியங்கள் வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்டு கிடக்கு, ரொம்ப நாளாக அதை ஆரம்பிக்கவே முடியல, அதுக்கு எப்போ நல்ல நேரம் வரும்னா இப்போ நல்ல நேரம் வந்துருச்சு, இந்த காரியத்தை தொடங்கலாம், அது சக்ஸஸாக முடியும். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறார், சக்ஸஸாக முடியும். தொழில் பண்ணுறவங்க நல்லா பண்ணலாம். சரியா? குறிப்பாக காய்கறிகள் சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில், தோட்டம் சம்மந்தப்பட்ட தொழில், பழத்தோட்டம் சம்மந்தப்பட்ட தொழில், மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில், உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில், மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில், இப்படி சொல்லலாம். ஃபேன்சி ஸ்டோரு, மனித சாப்பாடுக்கு தேவையானவை. சரியா? ஏன்னா சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறார். சந்திரன் ஒரு நீர் கிரகம், உணவுக்குள்ள கிரகம். மனிதனுக்கு வந்து உணவு கொடுக்குறவர் சந்திரன் தான். சந்திரன் தான் வந்து உணவு காரகன். சரியா நேர்களே? மாதூர் காரகனும் அவர் தான், மனோகாரனும் அவர் தான், சாப்பாட்டுக்குள்ள காரகமும் சந்திரன் தான். அரிசினாலே சந்திரன் தான். ஸோ நமக்கு வந்து இப்போ அரிசி தான் ரொம்ப முக்கியம். இந்தியா நாட்டில் எல்லாத்துக்கும் அரிசி தான் நம்பர் 1. நெல் தான் நமக்கு வந்து விவசாயம் அதிகமாக சாகுபடி. அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட சந்திரனும் விவசாயத்துக்குள்ள சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, சனி பகவான் சாரத்தில் புதன் இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். அதுபோக விவசாயத்திலிருந்து வர பொருள்கள், காய்கறியாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, அரிசி பருப்பு எதுவாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொள்முதல் இடம் பண்ணுற இடம், பெரிய கிட்டங்கிகள், வேர்ஹவுஸு, மார்க்கெட்டு, வணிக வளாகங்கள், அதில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து புதன் ராசிநாதனாக இருந்து 5-6 கூடிய சாரத்தில் போகிறதுனால உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக அக்கௌண்டன்ட் வேலை, ஆடிட்டர் வேலை, அரசாங்கத்தில் வந்து கார்ப்பரேஷன் வேலை, பஞ்சாயத்து போர்டு வேலை, இதில் கிளர்க்கியல் ஷாப்பில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு அடிமை தொழிலுக்குள்ள கிரகம் தான், மக்கள் தொடர்புக்குள்ள கிரகம் தான். அதனால் கன்னிராசியில் மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, பிடிஓ ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, இப்படி வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த கிளர்க்கியல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, இடைநிலை வேலையில் இருக்கிறவங்க, அதாவது மிடில் கிளாஸ்னு சொல்கிறாங்க, மிடில் ஆர்டரில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பெருசாக இருக்கிறவங்களும் நல்லா இருக்காது, நல்லா அந்தளவுக்கு இருக்காது. தாசில்தார், கலெக்டர் சொல்கிறவங்களுக்குலாம் பெருசாக கொடுக்காது. அவங்களுக்குலாம் சூரியன் செவ்வாய் வலுப்பைப்பட்டால் தான் பெரிய லெவலுக்கு போகும். சனி புதன்லாம் நல்லா சாதகமாக இருக்கும்போது வந்து அந்த இடைநிலை ஊதியத்தில் இருக்காங்களா, இடைநிலை பணியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கடைநிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா? எப்போ இடைநிலை நல்லா இருந்தால் அப்போ கடைநிலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வரார் 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? பொருளாதாரம் கையில் நல்ல தாராளமாக இருக்கும். அதுபோல் 2 கூடியவன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 9ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பா வழியில் உங்களுக்கு சிறப்பு இருக்கும். அப்பா வழியில் எதனாச்சும் பொருள் வரவு இருக்கும். அப்பா வழியில் வந்து கிரெடிட் இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்குது. எந்த காரியத்தையும் நீங்கள் தொடங்கலாம். அதுபோக வந்து கட்டடம் வேலையை ஆரம்பிக்கலாம். பொதுவாக இந்த ஆனி மாதம் யாரும் புதுசாக கட்டடம் ஆரம்பிக்க மாட்டாங்க, வீடு மாதிரி போக மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் பழைய கட்டடங்கள் எதாக இருந்தாலும் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் பண்ணலாம், மேல் மாடி எடுக்கலாம். ஸோ கட்டட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், அடுக்குமாடி கட்டட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலமாக பார்க்கப்படுகிறது. திருவிழா கொண்டாட்டங்கள் நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நல்லபடியாக பண்ணுவீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. நல்ல ஒரு அரிய வாய்ப்பு, நழுவ விடாதீங்க. நல்லா இருக்குது. நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். சனி அல்லது புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரியா நேர்களே? சிவன் கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்திக்கும் சனி பகவானுக்கும் விளக்கு போட்டு வந்துருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கூட்டங்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நல்லா இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். கூட்டங்கள் போடுவாங்க, கூட்டங்கள் மூலமாக உங்களை பாராட்டுவாங்க. நீங்களும் மக்களுக்கு தேவையான சில கருத்துக்களை சொல்லுவீங்க. கான்ஃபரன்ஸ் போடுறது, கவுன்சிலிங் போடுறது, இது மாதிரி சில அமைப்பு இருக்கும். கூட்டங்கள்னால் பெரிய மாநாடு போடுறதுன்னு இல்லை, மைதானத்தில் பேசுறதுன்னு இல்லை, சின்ன ஒரு மீட்டிங் ஹாலில் பேசுகிறதும் கூட்டங்கள் தான். ஸோ அது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். தனியார் வேலையில் கூட இப்போ நிறைய மீட்டிங் நடக்குது. சரியா? கன்சல்டிங்கு மீட்டிங்லாம் நடக்கும். அது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட் டுகெதர் மாங்கல்ல, அந்த கெட் டுகெதர்லாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கற்பனை வளம் நல்லாயிருக்கும். கற்பனையை செயல்படுவீங்க. சரியா நேரில்? கற்பனை வளத்தை தட்டி விடுவீங்க, குதிரையை தட்டி விடுவீங்க. எழுதுறவங்க, படம் வரைகிறவங்க, ஆட்டு வரைகிறவங்க, கலைஞர்கள், கவிஞர்கள், கதாசிரியர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நாவல் ஆசிரியர்கள், திரைப்பட ஆசிரியர்கள் நல்லாயிருக்கும். பொதுவாக புதன் லாபஸ்தானத்தில் இருந்தாலே எழுதி பழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குற வேலை, டுட்டோரியல் காலேஜ், கல்வி அறக்கட்டளை, லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்க, புத்தக கடை வச்சுக்கிறவங்க, இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் வேலை பார்க்குறவங்க, ஷார்ட் ஹேண்ட் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பத்திரிகை ஆசிரியர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க, பதிப்பகம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குங்க. சரியா நேரில்? அதாவது இந்த காலகட்டம் வந்து பெரிய கோடீஸ்வர பணக்காரனாக இருக்கிறவங்களுக்கு காட்டிலும் மத்தியம வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மத்தியம தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இந்த நம்ம பார்க்குறோம்ல பஜாரில்
ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் கடை வச்சுருக்காங்க, இசேவை மையம் வச்சுருக்காங்க, இப்படி தான் நிறையா இருக்கும். இப்போ நான் பஜாருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு கடையை எடுத்துக்கிறாங்க, ஒரு 10க்கு 15 ரூம் இருக்கும், இல்லைனா 10க்கு 10 ரூம் இருக்கும். அங்கே 2 மிஷினை போட்டு உட்காந்துருப்பாங்க, செராக்ஸ் எடுப்பாங்க, இல்லைனா டைப் ரைட்டிங் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை இன்டர்நெட் வச்சுருப்பாங்க. இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அது மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்திரை நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். உத்திரை நட்சத்திரத்துக்கு ஸ்டாப் மோஸ்ட்டில் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் இன்றைக்கி வந்து வளர்பிறை சந்திரன் ஆகிட்டார், நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடத்துல, ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து புதனை சந்திக்கிறாரு. ஸோ அடுத்த வரையும் நாட்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரநாதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தூக்கம் கெட்டு போகும். அது நிம்மதியாக இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு வேலை வைப்பீங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். சரியா நேரில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து எப்படி சார் இருக்குது அப்படின்னா, இசைத்துறை சேர்ந்தவங்க நல்லாயிருக்கும். இசை கலைஞர்கள், இசை நிறைய இருக்குது, இசைக்கருவிகள் நிறைய இருக்குது. அது வாசிக்கிறவங்க, இசையமைப்பாளர்கள் நல்லாயிருக்கும். நடன கலைஞர்கள் நல்லாயிருக்கும். நடனம், பரதநாட்டியம் பண்ணுறவங்க, அது சொல்லிக் கொடுக்குறவங்க, அது விஷயத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தூரதேசத்துக்கு போயிட்டு வருங்க, பயணம் நல்லாயிருக்கும். நீங்கள் மேற்கொள்கிற பயணம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் டூர் போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிடுவீங்க. பொதுவாக ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாயிருக்கும். கையில் காசு பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், பணத்தை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவீங்க. பணம் அல்லது நகை நட்டு இதை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பட்ஜெட்லாம் போட்டு கரெக்டாக கொண்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, கிரக நிலைகள் வந்து இப்போதைக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. செவ்வாய் தான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஒன்று தான் கொஞ்சம் குருஷியல். ஏன்னா செவ்வாய் வந்து இப்போதைக்கு சரியில்லை, அடுத்து சரியில்லை. ராசிக்கு வருவார், 2ஆம் இடத்துக்கு வருவார். 2ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா பரவாயில்ல, துலாமுக்கு வந்துட்டாருன்னா பரவாயில்ல. ராசிக்கு வந்தால் சனி பகவான் பார்வையில் இருப்பார். சரியா, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ இருந்தே வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிவன் கோயிலில் போய் முருகப்பெருமானை கும்பிடுங்க. அதுபோல் கற்பனசாமி வழிபாடு ரொம்ப முக்கியம் தான். சரியா, கற்பனசாமி, ஏன்னா செவ்வாய் வந்து ராகுவையும் சனியும் பார்க்குறாரு. கற்பனசாமி வழிபாடு செவ்வாய் சனிக்கிழமை வச்சுக்கோங்க. இரவு 8 to 9 போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான வழிபாடு. இதெல்லாம் செய்யணும். செஞ்சீங்கன்னா பிரச்சனை தீரும். 1000 தான் பலன்கள் சொன்னாலுமே வழிபாடு இருக்கணும். கோச்சாரத்தில் வந்து வழிபாடு இருக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ திசாபுத்தி எது வேணாலும் நடக்கலாம். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கலாம். புதன் திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு சுமாராக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. சரியா, இவங்க தான் அந்த வழிபாடு பண்ணணும். சரியா நேரில் சூரிய திசை நடக்கிறவங்க கொஞ்சம் வயசில் நடக்கும். அது அஸ்த சித்திரை இருக்கிற சூரிய திசை வராது. இந்த உத்தரத்தில் நடக்கிற குழந்தைக்கு தான் நடக்கும். சரி, குழந்தைய பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து ஒரு பலன் சொல்கிறதா இருந்தால் ஒரு 30 வயசுக்கு மேலே பலன் சொல்லணும். 30 வயசுலேருந்து 70 வயசுக்கு வரை தாங்க பலன்கள் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். 70 வயசுக்கு மேலே வயசாயிரும், வீட்டோடு இருப்போம், 4 பேர் அண்டி இருப்போம், நமக்கு உதவி பண்ணுறதுக்கு 2 பேர் தேவைப்படுவோம். அந்நேரம் ராசி பண்ண கேட்டால் என்ன பண்ண போகிறோம்? கம்பு எடுத்து ஆடவா போகிறோம், இல்லை ஓடவா போகிறோமா, இல்லைன்னா கம்பு சுற்ற போகிறோமா, இன்னும் செய்ய முடியாது. சரியா, அதனால் பலன்கள் அப்படின்னாலே 30 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் தான். ஆனால் 70 வயசுக்கு மேலே இருக்கணும் பலன்களை கேட்டுக்கலாம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் ஆயுசோடு இருப்பாங்க, இதை வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வழியா அவங்களால பெருசாக இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சில அரசியல்வாதிகளாக இருக்காங்க, 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அணுகுமுறை வேறு, செயல்பாடு வேறு. அவங்களுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. சரியா, அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். அதுக்குள்ளே போனோம்னா வேறு மாதிரி பேசணும் நம்ம. சரியா நேர்களே, சாமானியப்பட்ட மக்களுக்கு தான் பலன் சொல்கிறேன். மெஜாரிட்டியான மக்களுக்கு தான் பலன் சொல்லணும். நான் முதலமைச்சருக்கு பலன் சொல்லுவேன், பிரதம மந்திரிக்கு பலன் சொல்லுவேன்னா 4 பேருக்கு தான் பலன் சொல்ல முடியும். ஏன்னா நாட்டில் வந்து மொத்தமே குறிப்பிட்ட அளவில் தான் முதலமைச்சர் இருப்பாங்க. பிரதமர் ஒருத்தர் தான் இருப்பார், ஜனாதிபதி ஒருத்தர் தான் இருப்பார். இவங்களுக்கு பலன் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சாமானியப்பட்ட மக்களுக்கு, பெருவாரியான மட்ட மக்களுக்கு பலன் சொல்லணும். அதான் பலன்கள். சரியா, அப்படி பார்க்கும்போது 30 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே பலன் சொல்கிறது தான் ஓரளவு மேட்ச் ஆகும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று ஆணாக இருப்பான், இல்லைன்னா பெண்ணாக இருப்பான். அடுத்துக்கிட்டு சட்டம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்க, லீகலாக இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அதுபோல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறவங்க இந்த காலகட்டத்தில். ஆதார் கார்டு, ஜெராக்ஸு, ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட வேலைகள், ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இப்படி நிறைய இருக்குல்ல, நம்ம ப்ரூஃபெல்லாம் இருக்குல்ல, அரசு சம்மந்தப்பட்ட சான்றுகள், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் சரி பார்க்குறது, அது விஷயமாக இது பண்ணுறதுலாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா நம்ம நல்லமாக இருக்கும். அதுபோல் எதிரிகளால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிரிகளை எப்படி கையாளணும், எதிரிகளால் எந்த தொந்தரவு இருக்குது, எதிரிகளை எப்படி டார்கெட் பண்ணணும், அவங்களை எப்படி கவுண்டர் பண்ணணும், அதுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள், உங்களுக்கு ஆகாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சரி, ஏன்னா ஆறுக்குடையவன் சாரத்தில் ராசிநாதன் போகிறதுனால எதிரிகளை நீங்கள் இனம் கண்டு, அடையாளம் கண்டு அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவீங்க. இப்படி நல்ல பழங்கள்லாம் நிறையா இருக்குங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, சாப்பாடு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நினைத்த காரியம் நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் தொழுக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க. திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை நடிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோக இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியத்தில் இருக்க நல்லாயிருக்கும்.
இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு 10ஆம் இடத்துல இருந்து. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும். ஜவுளித்துறை, வாசனை பொருட்கள், கண்கவர் கலைப்பொருட்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேரில் இதெல்லாம் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரன், குரு, புதன், சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு திருஷ்டி இருக்குது. அதுபோல் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு திருஷ்டி இருக்குது. தாயார் வழி உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அதில் எதுவும் பிரச்சனை இருந்தால் உடனே பார்த்துருங்க. அதுபோக அம்மா வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. வீடு மனை மாற்றுறதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அவசரம் பண்ணி பண்ணாதீங்க. இந்த ஆடி மாதம் யாரும் வீடெல்லாம் மாற்ற மாட்டாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி கன்னிராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு 12ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 12க்கு மேலே சூப்பராக இருக்கும். ஜூலை 12லேருந்து ஒரு 138 நாளைக்கு வந்து மிக சூப்பராக இருக்கும். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் போடாதீங்க. கன்னிராசி இந்த நட்சத்திரம் எனக்கு வந்து இந்த லக்கணம் இந்த தசை நடக்குது. கன்னிராசி மகர லக்கணம் குரு திசை நடக்குது. கன்னிராசி துலாம் ரிஷப லக்கணம் எனக்கு இந்த தசை நடக்குது, சனி திசை நடக்குது. சரியா, சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டீங்கன்னா பலனை சொல்லிடுவேன் நான். ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் நேயர்களே, கன்னிராசி நேயர்களே. உத்திரம், அஸ்தம், சித்திரை எதில் பிறந்தாலுமே ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ராசி பலனை கேட்க முடியும். இல்லைனா இது மொட்டையாக கட்டிட்டு போக வேண்டியதான். இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போக வேண்டியதான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது நல்ல நல்ல பலனை கொடுக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறாரு. உங்களுக்கு புதன் வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ல் இருந்தாலும் கூட பரவாயில்ல. 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக நீங்கள் வந்து கன்னிராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் வாரி வழங்குவார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அதுவும் ரிஷப லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராஜ யோகாதிபதியாக வருவார். 2-5 கூடவனாக வருவார். கன்னிராசி ரிஷப லக்கணம் அருமையான வாய்ப்பு. ஒரு கோணம். கன்னிராசி ரிஷப லக்கணத்தில் பிறக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். அதில் வந்து புதன் வந்து நல்ல யோகத்தை கொடுப்பாரு. 2-5 கூடியவர், தன குடும்ப வாக்கு சேனாபதி, அதிர்ஷ்ட சேனாபதி. அவர் வந்து 5ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களேன், அருமையான பலன்களை கொடுப்பாரு. அதிர்ஷ்டம் தான், வாழ்நாள் முழுக்க அதிர்ஷ்டம் தான். சரியா, நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, இல்லை ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். நீசை விட்டு பார்த்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. யோகம் இருக்கும். 2-5 கூடியவன் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 11ஆம் இடத்தை பார்த்தானா மகாதன யோகம் கிடைக்கும். சரியா, அதுலேயே வந்து அவர் நல்ல சாரம் எடுக்கணும். சாரம் யாரோட சாரம் எடுக்கணும்? சூரியன் சாரம் எடுக்கணும். உத்திரம் சாரம் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். சுகஸ்தானாதிபதி சாரம். ரிஷப லக்கணத்துக்கு 4 கூடியவன் சாரம் எடுத்தானா அருமை. 2-5 கூடியவன் 4 கூடியவன் சாரம் எடுத்து 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்த்தாருன்னா சூப்பராக இருக்குங்க. வாழ்நாள் முழுக்க சொந்த வீட்டிலே தான் இருப்பான். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் 4 கூடியவன். அவன் ஆவணி மாதம் பிறந்திருக்கான் வச்சுக்கோங்களேன், சூரியன் 4ஆம் இடத்துல இருப்பார். சரியா, இன்னும் சொல்லிட்டே போகலாம். இப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஜாதகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இப்படி இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி சொல்லலாம் நேயர்களே. அதனால் கோச்சார பலன்கள் கேட்குறது யூடியூப்பில் 4 பேர் 4 விதமாக பேசிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வருமானா வராது. நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வரும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் எங்கே இருக்குது? நம்ம கன்னிராசி, நம்ம ராசிநாதன் புதன் எங்கே இருக்கிறாரு? நான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். சந்திரன் எங்கே இருக்கிறாரு? சந்திரன் ராசியில் தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். அவர் எப்படி இருக்கிறாரு? அமாவாசை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, வளர்பிறை சந்திரனா, அவர் பாபத்தொடர்பு எதுவும் இருக்கா? அதெல்லாம் பார்க்கணும். அதுபோக லக்கணாபதி யார்? அவர் இப்படி இருக்கார். ஸோ ராசி, நட்சத்திரம், லக்கணாபதி 3ஐயும் பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இது சந்தேகம்னா கேளுங்க. நான் சொன்ன வழிபாடை வச்சுக்கோங்க. சரியா, சனி புதன் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் பலன்கள் போடுறேன். நம்ம காமதேனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அனைத்து பேரும் லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. ரிட்டன் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் பொற்பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த நவக்கிரகங்கள் 9 கிரகங்களோட அருளப்பட்டு நல்லபடியாக இருப்பீங்க. வேவேறு தோழி பங்கன் விட முண்டக்கணன் மலதள விடதடவி மாசர் கங்கை முடியுமேல் வந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பு உடனே ஆசிரியர் நல்ல அடி இருக்கும். அந்த நவக்கிரகங்களுடைய அருளுடன் அஸ்தம், சித்திரை, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் அனைத்து நலங்களும் வழங்கப்பட்டு பெறுவீர்கள். எல்லாம் பெற்று இன்பமுடன் வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே. வாழ்த்துக்கள்.